ஐயோ மாமா, நான் பாலை ஸ்டவ்ல வச்சுட்டேன், இறக்கிட்டு வரேன் மாமா. உட்காரு, சாப்பிடு. இந்த தண்ணி குடி. தேங்க்ஸ்மா. எனக்கே தேங்க்ஸ் சொல்றியா? நான் உன் அம்மாடா. நீ சொல்லுவ, உனக்குதான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஏமா இப்பெல்லாம் பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா என்ன, எப்பவுமே நீங்க அம்மா தான். அந்த உறவு எப்பவுமே மாறாதுமா. அது மட்டும் இல்லாம யார் உதவி செஞ்சாலும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நீங்க தானமா சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதை எப்படிமா நான் மறக்க முடியும்? சரி, உனக்கு பரிமாறட்டுமா? கூட்டு இருக்கு பாரு. இந்தா. இல்லம்மா, போதுமா. சரி, எப்பவுமே டைமுக்கு சாப்பிடுற ஆதி இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட்டா சாப்பிடுற? ஒரு ஆபீஸ் கால் வந்துருச்சுமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, என்னது கர்ணக்கிழங்கு? எப்பவுமே உனக்கு கர்ணக்கிழங்கு பிடிக்கவே பிடிக்காதே, இப்ப எப்படி சாப்பிடுற? அது பார்வதி எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாமா, அதுல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓ, எவ்வளவு மாற்றம் உன்கிட்ட இல்லாதி? மாற்றங்கிறது அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்கும். நான் உங்க கூட இல்லாதனால அது உங்களுக்கு ஒரு மாற்றமா தெரியுது. நல்லா பேசுற நீ. சாப்பிடாதே. அகிலாவும் ஆதியும் இப்படி சிரிச்சு பேசுறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம பார்வதி இந்த சந்தோஷத்துல கலந்துக்க முடியாம பார்வதி தூரத்துல இருந்து ஃபீல் பண்றத பார்த்தா சந்தோஷப்பட முடியல அங்க. சீக்கிரம் அதுவும் நடக்கும் ஐஸ்வர்யா. மாமா, ரெடி ஆயிட்டீங்களா? பாரு. எல்லாம் ஓகே தான். அந்த மீசையை மட்டும் கொஞ்சம் முறுக்கி விட்டிருந்தா சூப்பரா இருக்கும் மாமா. பரவாயில்ல. ஏய், என்னாச்சு மாமா? எங்க போற? கீழதான். போறதுக்கு முன்னாடி சொன்னதை செஞ்சுட்டு போ. என்ன சொன்னீங்க? மீசையை முறுக்கி விட்டு போ. ஆசையை பாத்தீங்களா? விளையாடாதீங்க மாமா, வாங்க போலாம். ஹே, நான் விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். மீசையை முறுக்கி விடு. நீ தானே ஆசைப்பட்ட, அப்ப நீ தான் செய்யணும். போங்க மாமா, எனக்கு இப்ப டைம் ஆகுது, கீழே கூப்பிடுறாங்க. அப்ப நீ மீசையை முறுக்கி விட மாட்ட. சரி போ. போ. என்ன மாமா, கோச்சிக்கிட்டீங்களா? சரி, கோச்சிக்காதீங்க, நானே மீசையை முறுக்கி விடுறேன்.
என்ன மாமா இது நிக்கவே மாட்டேங்குது? மாமா, மீசையை முறுக்கி விடவே முடியல. ரொம்ப ட்ரிம் பண்ணிட்டீங்க. சரி சரி, இப்போ நீ என் மீசையை முறுக்கி விடணும் அவ்வளோதானே. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, மீசை வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே மீசையை முறுக்கிடலாம். ஓகே? சரி. ஏன் இது நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. சூப்பரா இருக்கா ஆதி? வாங்க ஐஸ்வர்யம்மா, எப்ப வந்தீங்க? நீ மீசையை முறுக்கி விட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். ஆமா, அருண் எங்க ஆளையே காணோம். அருணை எழுப்பதான் போயிட்டு இருக்கேன். இன்னுமா வயந்திருக்கல? இல்ல, நான் போய் அவரை எழுப்புறேன். நீங்க உங்க ரொமான்ஸ கண்டினியூ பண்ணுங்க. ஏய், இன்னும் என்ன மாமா? என்ன எதுவும் சொல்லாம போற? என்ன சொல்லணும்? இந்த மீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அங்க அண்ணன் இடம் பொருள் பார்க்காம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இடம் இருந்தும் தம்பி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. முதல்ல எழுப்புவோமா? அருண், அருண் எந்திரி. அருண் எழுந்திரன்னு சொல்றேன்ல, எழுந்திரு. ஏய் போடி. எந்திருக்கிறியா இல்லையா? ஐசு 5 நிமிஷம் ஐசு. ஏய், எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க அருண். இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைமே வந்துரும். எந்திரி அருண். நீ வேணா போய் சாப்பிடு போ. எந்திரி. சொல்லிட்டே இருக்கல, எந்திரி. எந்திரி அருண். போடி அந்த பக்கம். அருண் எந்திரி. அருண் டைம் ஆயிடுச்சு. எந்திரி எந்திரி எந்திரி. எந்திரி அருண். ஏய் போடி, அப்புறம் வரேன். 8 மணி ஆகுது, இன்னும் இடுமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியா தூங்குற? அருண், இப்ப நீ எந்திரிக்கிறியா? மூஞ்சில தண்ணி ஊத்தவா? தண்ணி எல்லாம் ஊத்த வேணாம். நீ ஐஸ் தானே. இல்ல, நீ பாப்கார்ன். பக்கத்துல வந்தா மட்டும் போதும். சில்லுன்னு இருக்கும், அப்படியே எந்திரிச்சிருவோம். வாடி. கைய விட அருண். அருண் ஏய், விடு. வாடி. ஐயோ, இதுல மட்டும் கரெக்டா இருக்காயா? இருடா. நான் இப்படி எல்லாம் சொன்னா நீ எந்திரிக்க மாட்ட. வரேன் இரு. ஏய் விடு. வரேன். போ. என்னம்மா ஆயிடுச்சு? எந்திரிக்க மாட்டானா? ஆமா, நீங்களே பாருங்க. ஆமா, நீயே இவ்வளவு நேரம் கிளம்பாம இருக்க? நான் ஒரு 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுவேன். சரி, உன்னை பாட்டிமா கூப்பிட்டாங்க பாரு, என்னன்னு போய் கேளு. இவனை நான் எழுப்பிக்கிறேன். சரிங்க. இப்போ பண்ண தெரியலன்னு புலம்புறது. ஏண்டா, கோயிலுக்கு போக குடும்பமே குதூகலமா கும்பலா கிளம்பிட்டு இருக்கு. நீ என்னடானா கும்பகர்ண மாதிரியா தூங்குற? இந்த வரண்டி மாப்பிள, எங்க அந்த பித்தளை சொம்பு? ஏண்டா, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? இன்னைக்கு ஜலக்கிரீடை பண்ற நீ மாப்பிள. சொன்னமில்ல ஐசு, வந்துட்டியா? வா வா வா, உன்னை என்ன பண்ண போறோம் பாரு. சூரியன் வந்து சுருக்குன்னு குத்துது, பெட்ஷீட்டை சுருட்டிக்கு நான் தூங்குற. ஊத்துறண்டா. சச்ச, என்னதான் இருந்தாலும் நம்மளோட மாப்பிள்ள அன்பா டீல் பண்ணுவோம். ஒர்க் அவுட் ஆகலன்னா அராஜகத்தை கையாளுவோம். வாடி என் தக்காளி. யாருக்கிட்ட எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன?
மாமா நீயா? மனுஷனா நீ? மனுஷனா நீ எல்லாம்? டேய், உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? ஐயோ 3 வருஷம் ஆச்சு மாமா. 3 வருஷமா எதுவுமே நீ பண்ணலையாடா? ஏடா கிளைமாக்ஸ்ல வில்லன் கிட்ட மாட்டின ஹீரோயின் மாதிரி ஆக்கி வச்சிருக்கேடா. சாரி மாமா. ஏடா முத்தன்றது பூ மாதிரி கொடுக்க வேண்டிய விஷயம்டா. என்னடா பண்ணி வச்சிருக்க? இப்படி பூனை மாதிரி புராட்டி வச்சிருக்கேடா. நாய்கிட்ட மாட்டின எலும்பு மாதிரி ஆக்கிட்டேடா. மாமா பாக்காதடா கருப்பு போட்டனா. காய்ச்ச மாடு கம்பள பேச்சா மாதிரி பேசிட்டானே. சாரி மாமா. ஏ அருண் அருண் இரு, நான் தான் எவடா இவ? நல்லா பழி வாங்கிட்டு ரெடி என்ன? உன்கிட்ட வந்து சொல்லவா? அருண், என்னடி? நீ ரொமான்ஸே பண்ணாம இருக்கும் போதே நினைச்சேன். அருண், அவனா நீ? அடிங்க. ஏண்டி வந்தது நீனு நினைச்சதாண்டி இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. எனக்கு என்ன தெரியும் காண்டாமருங்க கட்டலுக்கு வருன்னு. நல்ல வேலை அருண், நான் தப்பிச்சேன். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன், நீயும் ரெடி ஆயிடு. தப்பிச்சிட்டியா? ஏய், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதே மாதிரி பிளட் நான் உனக்கு வர வைக்கல. என் பேரு அருண் இல்லடி. தக்காளிக்கும் கருணக்கிழங்குக்கும் வித்தியாசம் தெரியாம போயிருச்சே. என்னடா அருண் இப்படி சொதப்பிட்ட? அருண், இன்னும் என்ன புலம்பிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இந்த வர இரு. சை, இன்னைக்கு பொழுது இப்படி ஆரம்பிக்கணும். ஐயோ, பாத்ரூம் எந்த பக்கமா? என்ன பார்வதி, நம்ம வந்துட்டோம், மத்தவங்க யாரும் காணும்? வருவாங்க மாமா. மாமா, அதோ சின்னையாவும் ஐஸ்வர்யாவும் வராங்க. சாரி நல்லா இருக்கு. என்ன அருண், என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? என்ன காய்ச்சலா? காய்ச்சல் மாதிரி தான், ஆனா காய்ச்சல் இல்ல. அடியே தக்காளி, நேரம் பார்த்து பழி வாங்குற. இது ஒரு மாதிரி பயத்துல வர படபடப்பு. பயத்திலையா? எதை பார்த்து பயந்த? என்னாச்சு மாமா உங்களுக்கு? என்ன கொரோனாவை பார்த்து பயந்துட்டீங்களா? ஐயோ மாப்பிள, கொரோனா வைரஸ் ஆவது கண்ணுக்கு தெரியாது மாப்பிள. ஆனா இது கண்ணுக்கு தெரிஞ்ச வைரஸ். முழிக்காதரா டேய். கன்னி பசங்களே தேடி பிடிச்சி கடிக்குது. அது இந்த வீட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ வலிக்குது. அத நான் சொல்றேன். ஐயோ, இவ வேற இதை சொல்றேன்னு சொல்றாளே. ஏமா நானுமா? குடும்பத்துக்கே தந்தி அடிக்கிறாளே.
எல்லாம் உன்னாலதான்டா பண்ணி வாயா. ஏய் என்னாச்சு பார்வதி, என்கிட்டயே சொல்லு. ஐயோ டோட்டல் டேமேஜ். இப்பா பார்வையே சரியில்லையா, உஷாரா இருக்கணும். மாப்பிள இங்க பாருங்க, அவனை என்ன பார்க்க வேணாம்னு சொல்லு மாப்பிள. என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு? அதையா மாப்பிள கேக்குறேன். என்னோட முதல் முத்தத்தை நான் எப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்துலயும் மணல் லாரியை விட்டு மண்ணள்ளி போட்டா மாப்பிள. போயும் போய் இவங்கிட்டயா இது நடக்கணும்? மனசு கேட்கல மாப்பிள. ஏய், என்னடா பேராண்டிங்களா, என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ சொன்னா நானும் சிரிப்பேன்ல. ஐயோ, கிளவி வேற வந்துட்டாளா? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, மாமா ஒரு ஜோக் சொல்லிட்டு இருந்தாரு, அதான் சிரிச்சிட்டு இருந்தோம். ஐயோ, இந்த கிளவி வேற எல்லாத்தையும் ஒத்து பார்த்து 1008 கேள்வி கேட்பாளே, என்ன பதில் சொல்றது? கண்ணாடி போடலனா கூட எப்படி குறு குறு குறுன்னு பாக்குறாப்ப. ஏய், எதுக்குடா இப்படி வாயை மூடிக்கிட்டு இருக்க? ஐயோ, அது ஒண்ணு இல்ல பாட்டி, எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான் பாட்டி. ஆமா, இவர் வாய் என்னமோ பெரிய மல்கோவா மாம்பழம், அப்படியே கிளி வந்து கொத்திக்கிட்டு போயிட போகுது. ஐயோ, கிளி கொத்துனா பரவாயில்லையா, கொத்துனது கீரி புள்ளியாச்சே. என்னடா பாட்டி என்ன சொல்ற? இல்ல பாட்டி, பாட்டி என்னது பாட்டி இது? சும்மா கிளி கீரி புள்ள தென்னம்புள்ள அப்படின்ட்டு. எல்லாரும் கோயிலுக்கு போகணும், பொங்கல் வைக்கணும், இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. அதை விட்டு போட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. வாங்க எல்லாரும் கிளம்பலாம். ஏய் இருடா, நகர மாட்டாங்க போல இருக்கே. ஆதி பார்வதி, பாட்டி நீங்க எனக்கு பொங்கலுக்கு எடுத்து கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு இருக்க, நல்லா இருக்குல்ல? எனக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னா, அகிலாவுக்கு நீ எடுத்து கொடுத்த புடவை எவ்வளவு அழகா இருக்கும் இல்ல? ஏய், ஆதி, பாரு. போலாமா அத்தை? அத்தை கிளம்பலாம். கிளம்பலாக்கா. இரு அகிலா, இந்த புடவையில உன்னை பார்க்கும்போது அப்படியே மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கிற.